ஹலோ கனிஷ்கா, சுத்தமா இந்த கிராமரே தெரியல. ஸ்பாட் எல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் சொல்லி தரியா? என்னடி மச்சி, ஸ்பாட் டேல தானே தெரியல. என் வீட்டுக்கு வா, ஒன்னா குரூப் ஸ்டடி பண்ணி படிச்சுக்கலாம். சரிடி மச்சி, அப்ப மத்த ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுலாமா? நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். ஹலோ, சரி சாதனா, நான் வந்துடுறேன். குரூப் ஸ்டடி பண்ணிடலாம். ஸ்பாட் தானே, கத்துக்கலாம் எல்லாரும். மச்சி, இசு வந்தா என்ன வரணும்? தென்னு தானே வரும். என்ன வரணும்? தென்னா எப்படி வரும்? வேர் தாண்டி வரும். அம்மாடி, வேர் தான் வரும். எதுக்குடி இந்த குழப்பம்? இருக்கவே இருக்காரு. நம்ம அண்ணா கிட்ட போய் கத்துக்கலாம், வாங்கடி. இந்த ஸ்பாட் இருக்கா இவ்வளவு அலப்பற பண்றீங்க? என்னமோ பெரிய கிராமர் மாதிரி அவ்வளவுலாம் ஒண்ணு இல்ல. நீங்க பயப்படுற உள்ள இங்க ஒரு மேட்டர் இல்ல. சிம்பிளா ஸ்பாட் தரரை எப்படி கத்துக்கலாம்னு பாக்கலாமா? இங்க வாங்க. 9th என்ன, 10th என்ன, 11th என்ன, 12th என்ன, நீங்க காலேஜ் போனா கூட இந்த ஸ்பாட் தரரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஈஸியா உங்களால மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு இடம் இங்கதான் இருக்கு. ஓகேவா? இதுக்கான ஈஸி ட்ரிக்ஸ் பார்க்கலாம். தென் வந்தா 2 போடுங்க. ஆர் வந்தா இஸ் போடுங்க. இஸ் வந்தா ஆர் போடுங்க. தோ மட்டும் ஒரே சென்டென்ஸ்ல வந்தா பட்டை ரிமூவ் பண்ணிட்டு தோ மட்டும் போடுங்க. ஒன் ஆஃப் த கேர்ள், ஒன் ஆஃப் த பாய், இது கரெக்டான சென்டென்ஸே கிடையாது. ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ், ஒன் ஆஃப் த பாய்ஸ் தான் கரெக்டான சென்டென்ஸ். மறக்காம மாத்திருங்க. பெஸ்ட் வந்தா த பெஸ்ட் போடுங்க. வேரும் வில்லு, வேர் வந்தா வில்லு போடுங்க. இந்த இடத்துல வேர் வந்தா விட்டு போடுங்க. ஒரு சில சென்டென்ஸ்க்கு கிராமருக்கு ஏத்த மாதிரி இங்க மாறும். ஒரு சில சென்டென்ஸ்ல வேர் வந்தா வில்லும், ஒரு சில சென்டென்ஸ்ல வேர் வந்தா உடும். இன்னும் இதே மாதிரி மத்த எல்லா ஈஸி ட்ரிக்ஸும் கத்துக்கணுமா? உங்களால முழுமையாவே இந்த ஸ்பாட் கிளியரா கத்துக்கணும்னா எங்களோட PDF இம்பார்ட்டன்ட் இருந்தா உங்களால ஈஸியா கத்துக்க முடியும். பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு PDFன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களை தேடி இம்பார்ட்டன்டான ஸ்பாட் வரப்போது ஈஸியா நீங்களும் ஸ்கோர் பண்ணுங்க. தேங்க்யூ.